வாட்டா போகலாம். உடனே ஆடுவ பார்த்துக்க. என்னத்த சொல்கிறது, கதையை தெரிய மாட்டே உனக்கு. அட ஓ மொட்டைச்சி கதை தான். நம்ம இவ இருக்கிறாள பங்கஜத்தை விட்டுருக்கு பக்கத்தில் எல்லாம்மா இருக்கிறாளா. எல்லாம்மா அவள் மருமவ இருக்கிறா பத்தியா. ஏன் ஆத்தாடி ஆட்டா என்னாடி பொம்பளைன்னா அப்படி எல்லாம் இருக்கணும். என்ன மாதிரி ஊரை அடித்து உடையில கொட்டி என் போட்டு 12 ஊட கட்டி விட்டு யாட்டி எப்படி இப்படி பண்ணுறாளுவல. ஒரு வீட்டில் வாழ்கிறதுக்கே நமக்கு உருப்படியான உடம்பு வேணும். நம்ம உடம்பை வடைச்சி செடைச்சி அப்படி என்னட்டி 12 ஊட கட்டி 12 வீட்லையும் வாழ போகிறோம். கை ஒரு வீட்லையும் கால் ஒரு வீட்லையும் தலை ஒரு வீட்லையுமா இருக்க போகுது. என்னாடி இது ஒரு கொடுமை வேணா, நூறே என்ன ஒரு நியாய தர்மம் வேணாம் யாட்டி. என்னடி எல்லாம மருமவளுக்கு இந்த ஊரே சொல்லுது. அவள் ஆம்பளையாக பிறக்கிறவ என்னாடி இவ 10 கால பாய்ச்சலில் போய் என்னான பாட்டு வாங்குறாளாமா வீடு கட்டுறதுக்கெல்லாம் பொம்பளையாக இருந்துக்கிட்டு. ஏன் ஆட்டாடி ஆட்டா நாய் 2 வளர்க்குறாளாம். நாய் அந்த நாய்களுக்கு ஒரு நாளைக்கு 6.5 கிலோ கறி போடுறாளாமா. நமக்கு இங்கே திங்கவே பழப்பு இல்லை, வக்கு இல்லை. அவள் 6.5 கிலோ போடுறான்னா அப்போ புருஷங்காரன் எப்படி ஊற அடித்து உடையில கொட்டுவான்னு புரிஞ்சிக்க. என்னட்ட சொல்கிறேன் நானும் இதெல்லாம். என்னம்மா பெரிய வாய்க்கா வரப்பு சண்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வர்ற வழியில் இந்த மோனிகாவை பார்த்த மோனிகா சொல்லிக்கிட்டு இருந்தா. அரட்டாங்க கேட்டுக்கிட்டு வந்து உனக்கிட்ட சொல்கிறான். அந்த மாதிரி களப்பாடு மேலே களப்பாடு போட்டு அடிக்கடி உங்களுக்கு என்னம்மா போயிட்டு அந்த வீட்டை எட்டிடான் பாட்டாளுலாம். இந்த 3 சிரிக்கு ஒரு அப்புறம் குறுக்கிவா அந்த மொட்டை சீ பங்கசம் அம்புஷம் இவ்வளோ 3 பேரும் அந்த வீட்டை எட்டி பாட்டுருக்கு. என்ன கேள்வி சரமாரியான கேள்வி கேட்டுக்கிறாட்டியாவா. ஏட்டி அவனை பொம்பளையா என்னம்மா. என்ன பேச்சு நாயெல்லாம் விட்டு கடிக்க விட்டுருப்பாளாட்டுக்குட்டி. அந்த மாதிரி பையன் விட்டு 2-3 முண்டங்களும் வந்துருக்கிற அளவாக கேள்வி கேட்டுட்டு இன்னொரு காலை தெரிஞ்சுக்கிட்டா உன் பங்காளி இருக்கிறாள பங்கசம் அவள் விட்டு அட்டில் இல்லை இந்த எல்லாமா மருமா வீடு கட்டியிருக்கிறா. கட்டும்போதே சொல்லியிருக்கிற அளவு விடுவான் விட்டு அட்டுலட்டி பக்கத்து விட்டு அட்டு நீ இதில் கட்டாட கட்டுனா உன்னை என்ன பண்ணுவாங்க வீட கூட உடைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க கட்டின்னு சொல்லியிருக்கிறாளுவா. இவன் அப்பையும் கேட்காம நெஞ்சு எடுத்தவங்க என்ன வந்தாலும் வரட்டும் நம்ம பணத்தை கொடுத்து வாய அடைக்கலாம் முடிவு பண்ணிக்கிட்டு பேசியிருக்கிறாட்டி. என்ன சொல்கிற எம்மாட்டி முறை பார்த்தா நம்மளாம் என்ன அடுத்தவங்க வீட்டில் காலை வச்சு நடந்து போகிறதுக்கு கூட நமக்கு என்ன உயிர் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த வீட்லேயே இடத்த ஊட கட்டியிருக்கிறாள். அவள் எப்படியாப்பட்ட சிரிக்கியா இருப்பாடி அத்தா ஏன் அம்மா அவள் இன்னும் எப்படியாப்பட்ட பொம்பளையாக இருப்பாளோ கடவுளை. எந்த ஊரில் தான் போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்தானோ தெரியலம்மா. இந்த ஊரே இதே தான் கேள்வி வைக்க கொடு. எப்படியாப்பட்ட ஊரில் போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்து பாரு. என்னமோ கேவலமான ஆளுடைய வானா. யாயாக்கா நாயை அவுட்டு விட்டாலுலாம நாய் இப்போ பிடுங்கினுச்சா என்ன இவ்வளோ மெயினாக மொட்டைச்சியை பிடுங்கிட்டு இருக்கணும். நான் பார்க்கணும் அவள் கடற்கரை வாயை பிறந்துக்கிட்டு. பின்ன என்ன வீட்டில் இருந்துக்கிட்டு அவள் அருமையான மருமவ அந்த பஞ்சாரணம் சோறாக்கி குழம்பாக்கி வச்சானா வச்சு குடிச்சு போட்டு செவனோன்னு செவிட்ட பார்த்துக்கிட்டு உக்காண்டான்னா இவளுக்கு என்னத்துக்கு ஊடுவா போய் கதை பேசணும் சொல்லு பார்ப்போம். எனக்கெல்லாம் வயசாக ஆகி போச்சுட்டானா ஒரு இடத்துல மூளையில் முடங்கி கிடக்குறோம். ஏன்னா அவள் காட்டின திமிருக்கும் 6 பிள்ளைவ இருக்குன்ற திமிருக்கும் அவளுக்கு கடவுள் வைப்பான்டா. பின்ன ஆப்பு என்னமோ நான்லாம் கிடக்கிறேன் ஏன் சொல்லக்கூடாத மவனுக்கிட்ட. அங்கே ஒரு கிழவி கிடக்கிறாளா போய் என்னான்னு பாருங்கடா பாவண்டா. உன் பெரிய பொண்டாட்டி நல்லவடா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு நல்லது போல வாங்கி கொடுங்கடா. சாப்பாட்டுக்கு அரிசி தக்காளி புளி வாங்கி கொடுங்கடா. நான் சொன்னால் என்ன கேடு இந்த சிரிக்கி மாவை சிரிக்கிக்கு பட்டாட்டுக்கு என் சின்னம்மா விட்டு மவளான அவ பின்ன என்ன எல்லா வகையிலையும் சொந்தத்தை கட்டிக்கிட்டு எப்படி ஒரு உரம் வச்சு ஒரு ஓரம் வட்டியே ஓரம் கட்டி விட்டாள் அவ. எனக்கெல்லாம் அடையாது டீ அம்மா. அவளெல்லாம் நினச்சி பார்த்தாலே அடையாது. அந்த அளவுக்கு எனக்கு வேதனையெல்லாம் இருக்குது. என்னம்மாப்பா. ஆனால் இவ பொல்லாத ஆள் போல இருக்கு இந்த எல்லாமா மருமவ. நானும் எல்லாமால ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு கிடக்கிறோம். என்னாடி உன் மருமவளை எந்த ஊர்லேருந்து தான் கூட்டுக்கிட்டு வந்தேன். ஆம்பளை தாண்டி அவள். இந்த சடையும் இந்த புடவையும் கட்டலன்னு வச்சுக்க அவள் ஆம்பளையே தாண்டி. என்னாடி இவள் அடித்து உன் புருஷனே அடித்து தோட்டுன்னு அவள் அவள் சரியான மீசை முளைச்ச வட்டி அவள். அவளை வச்சுக்கிட்டு எப்படி தான் குடும்பம் பண்ணுறான் உன் மாமங்காரன். அங்கே சொட்டுப்பட்டு சேர்த்துப்பட்டு 4 பிள்ளைய விட்டுவிட்டா பெரிய ஆளாவா. என்னாடி இவளை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் மேய்க்கிறீங்கன்னு கேட்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாரு. ஆனால் அவளை பார்க்கவே முடியல அக்கா. ஆனால் அந்த கடையை அங்கே இருக்கிற அதை விட்டு சொல்லு என் தலையெடுத்து எடுத்துக்கேன். என் மாவன் விட்டு பிள்ளைக்கு இப்போ ஆனால் வயசு கொண்டிருக்குன்னு தண்ணி விட்ட போனதுக்கு நான் அத்தனை பொருளையும் கவரிங்களை வாங்கி போட்டுக்கிட்டு போகிறேன்டி. எனக்கு வேணுடையா இருக்கட்டு கல்யாணி கவரிங்க சின்னப்பட்டில் வந்து விட்டலுக்கு கூட காய்ச்சி வாங்கலையாடி. அது வாங்கினதுக்கு கூட காய்ச்சி கொடுக்க மாட்டான்டாண்டி அம்மா மாவங்காரன். அந்த அளவுக்கு கையில் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டா இந்த இடப்பட்ட செரிக்குமா செரிக்கி ஆட்டா கழட்டா பாட்டோன்னு வச்சுக்க. அதோட நம்ம விட்டுறத்துல தூக்கலா போட்டு தொங்கலாமா இல்லை மூளைக்கு மூளை கம்பியால் குட்டி தொங்கலாமான்னு வரும். அந்த மாதிரி வேணுடா எனக்கு.
அவன் என்ன கொண்டு வந்து இந்த கிராமத்தில் எங்க நீ என் வீட்டுக்காரனையும் விட்டுக்கிட்டு இந்த கிறுக்கு பையன் மாமியா வீட்டோட போய் செட்டிலான மட்டியா அப்போ வேலை யோசிச்சிருக்கணும் மட்டி. ஐயோ 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 அம்மா நகை போட்டுக்கிறாளே என் சம்மந்திக்காரி. 3 பொண்ணை பெற்றவளுக்கு எப்படிட்டி அம்மா நகை வரும்னு சொல்லி பார்ப்போம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நான் பண்ணி கொடுத்தாளா? அப்படியே நீங்கள் அவனை பிடிச்சிக்கிட்டு போங்க இவனை பிடிச்சிக்கிட்டு போங்கன்னு அனுப்பி விட்டாளான்னு தெரியலாட்டி. நானும் என்னன்னா பேச்சு அப்பா சாடையிலையும் கேட்டு பட்டுட்டேன் சவுக்கிலையும் கேட்டு பட்டுட்டேன். இது மட்டும் இல்லாத ஒரு பொண்ணுக்கும் 30 பவுன் போட்டு கட்டி விட்டுருக்கலாடா. என் மரும வீட்டுக்கிட்ட விடாண்டவளானே வீட்டுக்கிட்ட விடாண்டவளை நைஸாக கொண்டு போய் ஊருக்கு தெரியாத கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு திரும்ப நம்ம எல்லாம் பொண்ணு பார்க்க போக மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு. அந்த குட்டிக்கு 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாண்ட பொம்பளை. வெளில சொன்னால் வெக்க கடு நான் தான் சொல்கிறேன் 100 பவுன் 300 பவுன் 400 பவுன். ஏன்னா மொட்டைச்சி பங்கசம் அந்த அம்புஷம் இவ்வளோலாம் சொல்லும்போது நமக்கு என்ன வேலை எல்லாம் பிடுங்கி எடுக்கு நமக்கு சொல்லு பார்ப்போம். 10 பவுனை போட்டுக்கிட்டு வந்து என் அவனை அப்படியே அட்ரஸே இல்லாத அளவுக்கு தூக்கிக்கிட்டு போய் வச்சு அவனை சம்பாதிக்க வச்சு 2 பொண்ணை கட்டி கொடுத்து இவன் போட்டுக்கிறா இப்போ 50 பவுனுக்கு மேலே. ஐயோ என்ன அட்டா சொல்கிற? ஐயோ கலப்பாடா எல்லா வீட்லையும் நடக்குது உன் வீட்டில் நடக்கலை. உன் மருமகளெல்லாம் உன்னை நல்லா நங்கன்னு காப்பாற்றாள் வந்தான்னு நினச்சேன் நானும். என்னாடி அம்மா இது எல்லா வீட்லையும் இப்படி நடந்து சிரிப்பாக சிரிக்கிறீங்க போடுறக்கு. ஏன் இதெல்லாம் சொன்னால் ஊருக்குள்ளே நாரி விடணும் சொல்லாத மறைச்சி வச்சிருக்க போடுறக்கு. என்னம்மா சரி ரைட்டு இருந்தாலும் கல்யாணம் பண்ண வந்தவ இந்த மாதிரி வேலையெல்லாம்மா பார்த்தா என் வாட்டாக்காரிக்கு 50 பவுன் வாங்கி போட வக்கு இருந்துச்சே. எடுபட்ட சிரிக்குமாவ சிரிக்கிக்கு உனக்கு ஒரு 5 பவுன் வாங்கி போட வக்கு இல்லையா அவளுக்கு? என்னம்மா போ பிள்ளைய பட்டுட்டு நீயும் உட்காந்துக்கிட்டு தான் அழுவுற. பிள்ளைய பார்க்காத நானாவது நிம்மதியாக உட்காந்து கிடக்கிறேன் போ. என்னத்தை பிள்ளைய பட்டு என்னத்தை வளர்த்து என்னத்தை அழுவக்கிட்ட ஓட்ட வாங்கி கடைசியில் சொரணக்கட்டை கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். நல்ல வேலை நீ உன் அவங்ககிட்ட எல்லாரும் நேரத்தோட கிளம்பி இங்கே வந்து போட்ட இருந்த இடத்துக்கு. என்னம்மா இன்ன வரைக்கும் நீ அங்கே இருந்தோன்னா உனக்கு என்னென்ன மறுப்பு மரியாதை இருந்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஐயோ ஏன் கடவுளை ஊர் உலகத்துலாம் மாமியார்கள்லாம் இப்போ விஷம் வச்சு கொள்றாளுவோ எல்லா வேலையும் பார்க்குறாளுவோ தெரியுமா தெரியாத உனக்கு? நல்ல வேலை இனி எல்லாம் கூப்பிட்டாளுவோ கொண்டாளுவோன்னு போய்கிட்டு கிடக்கிற. ஏதோ உன் அவளாச்சும் தேவலாமா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியுது. உன் மவ வந்து பார்க்குறா பாவம் அவளாவும் நல்லவ அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இல்லைன்னா பாசம் ஆட்டமலை பாசம் இல்லைன்னா பையன் நிறையா வாங்கிக்கிட்டு வருவாளா சொல்லு பார்ப்போம். அட போடி போ கட்டவளா நல்லா வாயில் வண்டுற போது என்னட்டு சொல்றட்டு என் மவ என்ன பையா தூக்கிட்டு வரட்ட நீ பாட்டியா? பையா தூக்கிட்டு வருவாராம். அது ஃபுல்லாக அழுக்கு துணிட்டி அழுக்கு துணி அங்கே போட்டு கடந்தெல்லாம் துவைக்காத. இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி வாக்கியா ஓடுதால அலசி கழிச்சு துவைச்சி காய வச்சு எடுத்துக்கிட்டு போகணும் வருவா பாரு. ஒரு என்ன சொல்கிறது ஒரு வடக்கி அவள் அண்டிச்சு இல்லைப்போ. 2 பிள்ளைகளை பட்டு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்து என்னத்தை நான் சொல்கிறது என் பழப்பே சிரிப்பா சிரிக்குது பாரு. என் மாவா வீட்டில் 50 பேர் வேலை செய்வாங்கட்டி. ஆனால் 1 ரூபா சொல்லு பார்ப்போம். ஆட்டா அப்பன் தனியாக கடந்துக்கிட்டு கஷ்டப்படுறாங்களே 1 ரூபா கிள்ளி தெரிப்போம்னு தெரிக்க மாட்டேன். எடுபட்டவ என்னமோ மவளை ரொம்ப தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற பாரு. எவளும் இல்லை இன்னைக்கு பக்கத்தில் அக்கத்தில் அதனால உங்ககிட்ட இம்மாமுன்னு சொல்கிறேன் பாரு. வரும்போது என் மவ வெறும் பையி அதில் என்ன தருவா இருக்கும். ஆனால் கடவுளை வெறும் அழுக்கு துணிவோம். இந்த குட்டிவா கழிஞ்ச துணி ஒன்று கடிச்ச துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த வாய்க்காலில் அலசி மடித்து காய வச்சு எடுத்துக்கிட்டு போகும்போது என் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அரிசி பருப்பு தோரம் பருப்பு புளி மிளகா என்னென்ன முளையிறு உளுந்து பயிறு எள்ளு அரிசி எல்லாத்தையும் போட்டு அழகாக பக்குவம் பண்ணி எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட வாங்கிட்டு போவான் எடுபட்டவா காசி. நீ என்னட்டி அவளுக்கு போய் சப்போட்டு வர பண்ணுற சப்போட்டு நல்ல வாயில் பண்ணுற போது என்னம்மா என் தலையெழுத்து சரியில்லை. பழைய கடையெல்லாம் கலராரு நாட்டம் கிண்ட நாட்டம் தான் பாரு. ஐயோ இது என்னடி கொழுப்பாரா இருக்கு. இந்த மாதிரி இருப்பாள் விளாட்டி. ஏன் ஆட்டா எங்கள் பார்த்தா என் வாயில் என்ன வச்சுருக்க நீ கேட்க வேண்டியதான 4 கேள்வி நறுக்குன்னு. ஏட்டா பெட்டனா உங்களெல்லாம் இல்லை சும்மா கடந்து தூக்கிட்டு வந்தேனா? தட்டு எடுக்கிற புள்ளியெல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது ஊர் வழக்கத்தில். உங்களை கஷ்டப்பட்டு வெட்டு சமந்ததுக்கு ஒரு வடக்கி கூடமாடா நானும் உன் ஆட்டாலும் உன் அப்பனும் பொறுக்க மாட்டோம். இன்னும் உன் மவனாக இருந்தாலும் சரி உன் மவளாக இருந்தாலும் கேள்வி கேட்கல இன்னும் உக்காந்துக்கிட்டு அழுவுது பாரு அழுவு. ஏன் ஆத்தா என்னடி இது இப்படி இருக்கிறாள் இந்த உலகத்தில்? சீச்சி என்னமோ இன்றைக்கி நல்ல நேரம் போடுறக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அழுகுது பாவம் இல்லை இதெல்லாம். எம்மோ நல்ல வேலை நம்ம புள்ள பக்காட கடந்து தனி பணமாக போனாலும் போகிறோம். இந்த மாமியார்கிட்ட மாமனார்கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டு இந்த மருமக உட்காரி போட்டு கொள்றாள் உலையெல்லாம் நல்லா வருக்கு. அட கடவுளை இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. கடவுளே எனக்கு நல்லதான் பண்ணி போட்டு என் புருஷன் இருந்தால் கூட புள்ளி வருக்கு. நான் ஏதோ ஒன்று என் புருஷன் எனக்கு துணையாக இருக்கிறாருன்னு பார்க்கலாம். என் புருஷனை நான் போய் கேண்டு போட்டாரு. இனிமேல் என்ன வேண்டி கிடக்கு குள்ளே இல்லைன்னுக்கிட்டு நீங்களாம் வருத்தப்பட்டு கிடக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன் அட்டா இதில் வர இப்போ உள்ள மருமவில் வந்த அன்னைக்கு என்ன கேட்குறாளோ தெரியுமா உனக்கு? அக்கா நல்லா கேளு. எல்லாம் யார் சொல்கிறது இவா இருக்கிறா பற்றியா இந்த மோனிகா மருமவ. ஏட்ட
என்ன உங்கள் பையனுக்கு நீங்கள் கேட்டு வச்சிங்கன்னு கேட்குறாடி அம்மா. ஐயோ கேட்ட உடனே உயிரே போச்சு எனக்கு. இந்த புள்ளியோட பெட்டு வளர்த்து அந்த அவதான் அந்த மோனிகா என்னென்ன கஷ்டப்பட்டு என்னென்ன லோலு பட்டு லொங்கழுங்கி இந்த புள்ளியோட வளர்த்து படிக்க வச்சு நல்ல கொட்டை செஞ்சு காரியம் பண்ணி விட்டு உக்காண்டா வர்றவ ஆரம்பிச்சிக்கிறா. அன்னையிலேருந்து பிடிச்சிக்கிறாள் ஒவ்வொரு என்னட்ட கேட்டு வச்சேன் 7 கேட்டு வச்சேன், நீ எதுக்கு கிடக்குற, நீ ஏன் உயிரோட கிடக்குற, நீ எல்லாம் இருந்துட்டு செட்டா, நான் உனக்கு தண்டை சோறு எடுக்கணும் உம்மா சண்டை நடக்குது. அந்த மோனிகா வீட்டில் மோனிக்கான வெளில வரட்ட பாட்டியா மேக்கப்பு பண்ணிக்கிட்டு முழுக்கி கொடுத்துடுறா. என்னம்மா எல்லா வீட்லையும் கடை நாரிக்கிட்டு நாட்டா கிடக்கு, நீ என்னம்மா அழுவார ஏதோ உனக்கு அப்படி இப்படி போகலன்னு உன் மருமக உன்னை விட்டு தொலைஞ்சி போட்டு புட்டா. நீ வைக்கிறது சட்டம், நீ ஒரு 1/2 கிலோ கறி வாங்கினா 2 பேரும் திங்கலாம், என்னமோ வாங்கினாலும் நீங்கள் தின்னுக்கிட்டு கம்முன்னு கிடக்க வேண்டியதான். உழைச்சி தாங்கையே நம்ம கொண்டு தான் இன்றைக்கெல்லாம் எல்லாம் வயசானவங்களும் கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது, மருமக சரியில்லை, மாமன் சரியில்லை, மக சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்பா. யார்கிட்ட போய் அதுக்கிட்டே என்ன நடக்க போகுது. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, பள்ளி கொள்ள வாடி அழகே, ஜாமத்தில் தருவே வாயா சுல்தானே, சுல்தானே சுல்தானே. என்னோட ஒரு கலப்பாடு யாருடையவ ஊருக்குள்ளே வெறும் பூசை சர்க்கஸ் கிரிக்கஸ் தொடர்ந்துருக்குறாள்வளா என்னன்னு தெரியலையே. என்னோட இவ சட்டை ஐயோ ஐயோ யாட்டியே சட்டி கட்டி போடல போல இருக்கட்டியே. ஐயோ கண்டு வர தெரியலையா ஏட்டி வா, கண்ணு நல்லா தானே இருக்காது என்னான்னு பாரு, பாவடை கூடை போட்டுருக்குறாளா என்னன்னு பார்த்தா. ஏன் ஆட்டா ஒன்றா தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னடி இவ புதுசாக வெள்ளைக்காரி வந்துருக்குறாளோ இந்த ஊருக்கு, எந்த ஊருக்கு வந்துருக்குறாளோ, யாரை பார்க்க வந்துருக்குறாளோ ஒன்று தெரியலையாட்டா. பார்க்குறோம் ஏன் ஆட்டா உனக்கு கண்ணு தெரியலனாலும் அடுக்கணும் இப்படியா என்னமோ போட்டிருக்குறாட்டா. அவட்டோட வரைக்கும் ஒரு பாவடை, அதில் வர ஒரு பக்கம் கிழிஞ்சிக்கிச்சாட்டுக்கு, எதுவும் யார் வீட்லையாவது பாவடை இருக்குன்னு கேட்க வந்துருக்குறாளோ. ஏட்டா பாவட்டா உள் பாவடை ஒன்று கணக்கு எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கட்டா, நீ சட்ட உக்காண்டுரு. எவனும் தெரியலையே யார்கிட்ட கேட்கறதுன்னு வெக்கப்படுறா போல இருக்கு. ஏன் ஆட்டா அங்கே வாமா, ஏன் ஆயி இங்கே வாங்கோ. என்னம்மா இது பாவடை கிழிஞ்சு போச்சா, அச்சச்சா இந்த பக்கம் வா ஆட்டா. என்ன சொல்கிறீங்க, என்ன பாட்டி என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்க என்னைய? அடே ஆட்டி எட்டி ஏன் பாப்பா இங்கே அரு இந்த தெருவில் வெறும் பொறுக்கி பயலுவா கிடக்குறானோ பாட்டுக்க, எங்கே என்ன கிழிஞ்சிக்கிட்டு தொங்கும் நம்ம பார்க்கலாம்னு இருக்கிறானோ எடுபட்ட பயலுவா. நீ வர பார்க்க நல்ல வெள்ளை தொழுமா உழுவ மாரி இருக்கிற. இங்கே வா அட்டா பாவாடை கிழிஞ்சிக்கிச்சா, உள்ள இங்கே வாங்க வா, நான் நல்ல பாவாடை ஒன்று வச்சுருக்கிறேன் உள்பாவாடை, அதை கட்டிக்கிட்டு போ ஆட்டா. என்னடி இரு பாவண்டி என்னமோ இம்மா நீட்டுக்கு கிழிஞ்சிருக்கு, எங்கே போய் உண்டு கிழிச்சிட்டு தெரியல பாவாடை. ஐயோ ஐயோ இது கிழியல, இது வந்து நல்ல பாவாடை தான், மாடல் இப்படி என்ன பண்ணுறது, நீங்கள் யார்? ஐயோ கடவுளே, ஐயோ என்னாலும் மாடலா ஏன் ஆட்டா, என்னாடி இந்த காலத்தில் மானத்தையா விட்டு மாடல் வண்டி கிடக்குள்ளக்கு. சீ இங்கே பார்த்தா நீ வர புடவை கொடுக்குறோம் பாவாடை கொடுக்குறோம் புடவை கொடுக்குறோன்ட்டு கிடக்குற, அவள் வேலை கூட கிழிச்சு விட்டுட்டு தெரியாட்டா. ஐயோ 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 தலையட்டாயிரு ஏன் தாய் நீ என்ன தாயிரு. ஏன் ஆயி என்ன பாவடை கிழிச்சு விட்டுக்கிட்டு மாடலுன்ற இந்த ஊரில் எவன் பார்த்தாலும் பரவாயில்லையா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? கடவுளை விட போனோன்னு வச்சுக்க ஏதாவது விபரீதம்னா நடக்கும் பாட்டுக்க, ஒழுங்கா பாவடையை மாட்டிக்கிட்டு போ. என்ன பொழப்பு யார் வீட்டுக்கு வந்துருக்குற நீ உருண்டாடு. ஐயோ நம்ம மாமியார் பேரை சொன்னால் அவ்வளவுதான், நம்ம மாமியாரை எல்லாரும் ஏற்றி விட்டு என்னையும் அவ்வளோ கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவாங்களே. இவங்கள 2 பேரையும் வேற முன்னாடி போடி நான் வாரன்னுட்டு வந்தாங்களே, எங்கே போனாங்கன்னு தெரியல, இப்போ நான் என்ன பண்ணுறது.